ஹாய் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் பெரிய ஃபிசிக்கல் வேலை எதுவுமே செய்யலை, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இல்லை, ஃபீல்டு வேலை இல்லை. ஆனால் நம்ம உடம்பும் நம்ம மைண்டும் எப்போதுமே ரொம்ப டயர்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளால் சுறுசுறுப்பாக எந்த வேலையுமே செய்ய முடியல, அதில் இன்ட்ரெஸ்ட்டோடையும் செய்ய முடியல. இதுக்கான ரீசன் என்னென்னு எனக்கு அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா, நமக்கு சரியான தூக்கம் இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பாடிக்கு ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஸ்லீப் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா 6 மணி நேரம் தூங்க போகிறோம், ஆனால் நம்ம டீப் ஸ்லீப்லேயே கிடையாது. நம்ம பாடி ரெஸ்ட்டு ஆகவே ஆகாது. பெட்டில் படுத்திருந்தாலே ரெஸ்ட்டுன்னு கிடையாது. நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு ரிப்பேர் பண்ணும், பாடி ரிப்பேர் ஆகும், ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்லாம் நடக்கும். பிரெயின் எப்போ காமாக இருக்கோ அப்போ தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நம்ம தூங்க போகும்போது நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறனால, இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ப்ளூ லைட் அடிக்குதுல்ல, அந்த ப்ளூ லைட்டில் மெலட்டின் ஹார்மோன் இருக்கும். இதை பாதிக்கும் அந்த ப்ளூ லைட். ஸோ அப்போ ஸ்லீப்போட குவாலிட்டி அப்படின்னா, ஸ்லீப் வந்து ஒரு டீப் ஸ்லீப்பாக இல்லாமல் ஒரு லைட்டாக நம்ம தூங்குறதுனால நம்ம உடம்புக்கும் சரி பிரெயினுக்கும் சரி ரெஸ்ட்டே இருக்காது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பாடி டயர்ட் கிடையாது, நம்மளோட பிரெயினுக்கு தான் டயர்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் கிடையாது, இது மென்டல் டயர்ட்னஸ். சின்ன சின்ன டிசிஷன் எடுக்கிறது, யாராவது ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, நம்ம போய் ஃபோன் எடுத்து இந்த மெசேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம பாடிக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தாலும், ஒரு இடத்துல நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அது ரெஸ்ட்டு கிடையாது. சும்மா படுத்துட்டோம் அப்படின்னா ரெஸ்ட்டு கிடையாது. நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது கொஞ்ச நேரமாவது காமாக இருக்கணும். ஆனால் நம்ம உடம்பு உட்கார அளவு கூட நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கறதில்ல. நம்ம இப்படி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கனால நம்ம எதையுமே பொறுமையாக செய்கிற அளவுக்கு நமக்கு தெரியாது. கான்சன்ட்ரேஷன் செதறும். இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம ஏன் அதிகமாக யாருக்கூடையும் பேசக்கூட மாட்டோம். அதுக்கு கூட நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். எல்லா விஷயமுமே நமக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு ஆசைப்படுவோம். எதையுமே ஸ்லோவாக பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் நமக்கு போயிடும். இந்த மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது அவங்களோட நல்ல மொமெண்ட் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம இப்போ என்ன நினைப்போம்னா, நம்மளோட பேடோட இது நம்ம வொர்ஸ்ட் டேவாக இருக்கும். நமக்கு அவங்களையும் நம்மளையும் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். நம்ம பிரெயின் என்ன நினைக்கணும், அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்ல நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம நினப்போம் மோட்டிவேஷனுக்காகவும், நமக்கு வந்து நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ஃபோன் எடுக்கிறோம்னு நினப்போம். ஆனால் நம்மளோட எல்லாத்தையுமே சிதறடிக்கிறதே இந்த ஃபோனு தான். நம்மளை இன்னும் ஸ்லோவாக்கிக்கிட்டே இருக்கும். எந்த டைம்லாம் ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதை எல்லாத்துலேயும் கெடுக்கிறது இந்த ஃபோனு தான். நம்ம பாத்ரூம் போனால் ஃபோனு, நம்ம படுக்க போனால் ஃபோனு, சாப்பிடும்போது ஃபோனு, எழுந்ததுக்கப்புறம் ஃபோனு, நம்ம ட்ராவல் பண்ணால் ஃபோனு, இப்படி எல்லாமே நம்ம ரெஸ்ட் எடுக்கிற எல்லா டயத்தையுமே இந்த ஃபோன் வந்து கெடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண, நம்ம உடம்பு ரெஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது, நம்ம மைண்டும் ரெஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. நம்ம டயர்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் சரியாக இல்லாமல், அதாவது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஆழ்ந்து தூங்கக்கூடிய தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. இது 3 தான் மெயின் ரீசன். நம்ம பிரெயினில் டோபமைன்ங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது எப்போ சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாக்லேட் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நாக்கில் அந்த டேஸ்ட் பட் ஓப்பன் ஆகி டேஸ்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்குது, இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பிரெயின் சொல்லும். அப்போ இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அப்போ இன்னும் சாப்பிடு அப்படிங்கிறத அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பிடிச்சி அதில் இது அதிகமாக அந்த கெமிக்கல் சுரக்கும்போது இன்னும் அதிகமாக பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம 10 ரீல்ஸ் பார்க்க வந்தோம்னு பார்த்தா 50க்கு மேலே பார்த்துட்டு போயிடுவோம். இதனால நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கிடைக்காது. நம்ம உடம்பு அதனால் ரொம்ப டயர்டாகிட்டே இருக்கும். யாருக்கிட்டையும் பேச பிடிக்காது. வெளி உலகத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். நம்ம எந்த வேலையும் செய்யலை, அப்படி இருந்தும் பாடி டயர்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது பாடி டயர்ட்னஸ் கிடையாது, இது பிரெயின் டயர்ட்னஸ். பிரெயினுக்கு கொஞ்சமாக ரெஸ்ட்டு கொடுங்க, காமாக ஒரு இடத்துல உட்காருங்க. அதிகமாக வந்து ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க. உங்களை ஃபோன் கண்ட்ரோல் பண்ணுது, நீங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலை. எங்கே போனாலும் ஃபோன் எடுக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.